பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. திருப்பூர் அருகே அரசு பள்ளியில் மர்ம நபர்கள் அட்டூழியம். சலூன் கடையில் உள்ள முடியை எடுத்து வந்து வீசியும் பள்ளியின் உள்ளே புகுந்து பொருட்களை நாசப்படுத்தியும் அராஜகம். திருப்பூர் மாவட்டம் திருமுருகன்பூண்டி நகராட்சிக்கு உட்பட்ட ராக்கியாபாளையத்தில் அரசு உயர்நிலைப்பள்ளி உள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் ராக்கியாபாளையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து சுமார் 450க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். கடந்த 7 மற்றும் 8ஆம் தேதி சனி ஞாயிறு விடுமுறை முடிந்து வழக்கம் போல் பள்ளியை திறந்துள்ளனர். அங்கே பள்ளியின் நுழைவு வாயிலில் சலூன் கடையில் வெட்டிய தலைமுடியை மர்ம நபர்கள் வீசி சென்றுள்ளதை கண்டு ஆசிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். மேலும் உள்ளே சென்று பார்த்தபொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் அலுவலக கதவில் பள்ளி மாணவர்களுக்கு அரசு சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச காலணியை தொங்கவிடப்பட்டிருந்தது. அதேபோன்று அருகில் உள்ள ஆசிரியர்கள் அறை முன்பாக சலூன் கடையில் வெட்டப்பட்ட முடிகள் ஆங்காங்கே வீசி சென்றுள்ளனர். மேலும் ஆண்கள் கழிவறையில் உள்ள 2 கதவுகளை சேதப்படுத்தியும், கழிவறையை காங்கிரீட் செங்கற்கள் கொண்டு உடைத்தும், குடிநீர் குழாயை உடைத்தும், அங்குள்ள ஒரு வகுப்பறையின் உள்ள கதவின் பூட்டை உடைத்து மாணவர்களின் மேசைக்கு அடியில் வைத்திருந்த புத்தகங்கள் மற்றும் நோட்டுகளை வகுப்பறைக்குள் ஆங்காங்கே தூக்கி வீசி எறிந்துள்ளனர். அதே வகுப்பில் உள்ள மின் விசிறியினை சேதம் செய்தும் இறக்கைகளை வளைத்தும் சேதப்படுத்தியுள்ளனர். மேலும் அருகில் உள்ள தொடக்கப்பள்ளியின் மேற்கூரையில் கற்களை வீசி ஓடுகளை உடைத்தும் ஆங்காங்கே வைத்திருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உடனடியாக திருமுருகன்பூண்டி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தனர். மேலும் அரசு பள்ளிகளில் இதுபோன்று அத்துமீறி நுழையும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இதுபோன்று சம்பவங்கள் நிகழாமல் இருக்கும் வண்ணம் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் போதிய பாதுகாப்பினை தர தமிழக அரசுக்கும் பள்ளி கல்வித்துறைக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.